எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்குவா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஹெல்ப் ஆஃப் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கம்பெனி இண்டிவிஜுவல் கம்பெனிஸ். ஓகே, இப்போது இங்கே டூ டைப்ஸ் ஆஃப் நவ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், செகண்ட் ஒன் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நிறைய பேர் எதனால் யூஸ் பண்ணுவாங்கன்னா லாங் டேர்முக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய பேர் ஃபண்ட் மேனேஜர் ஆகட்டும், ஒரு இன்ஸ்டியூட் ஆகட்டும், அவங்களாம் ஆல்மோஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக 80% ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. 20% மட்டும் தான் டெக்னிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மோர் தென் லெஸ் தென் 20%. ஓகே, ஸோ நாம் ஏஐ ஏஐ ஹெல்ப் ஆஃப் ஏஐ யூஸ் பண்ணிக்கின்னு நாம் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்வா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக நம்ம ரீட்டைலர்ஸு எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவீங்க? இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஐடிசி கம்பெனி நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். ஓகே, ஐடிசி எடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட் கேப் பண்ணிட்டு கரண்ட் ப்ரைஸு, ஸ்டாக் பிஇ, ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, அப்புறம் ஆர்ஓஇ, புக் வேல்யூ என்ன இருக்குது அது பார்க்குவீங்க. அப்புறமா இங்கே கீ பாயிண்ட்டும் பார்க்குவீங்க. ஓகே, அப்புறமா ப்ராஸ் கான்ஸு, அப்புறமா அது காம்படேட்டர் கம்பெனிஸு, குவார்டர் ரிசல்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சேல்ஸ் என்ன இருக்குது, நெட் ப்ராஃபிட் என்ன இருக்குது, எதனா டெப்ட் இருக்கா அது பார்க்குவாங்க. இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க, நெட் ப்ராஃபிட் பார்க்குவீங்க. அப்புறமா சிஏஜிஆர் பார்க்குவீங்க. ஓகே, இயர் ஆன் இயர் என்ன க்ரோத் ஆகிருக்கு, காம்பவுண்டிங்கு அது பார்க்குவீங்க. அப்புறமா கேஷ் ஃப்ளோ என்ன இருக்குது, கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா இல்லையா அது பற்றி பார்க்குவீங்க. அப்புறமா இவங்க எஃப்ஐ எவ்வளோ எவ்வளோ பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க, டிஐஸு, அப்புறமா பப்ளிக் கவர்மெண்ட் எவ்வளோ பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் நம்ம ரீட்டைலர்ஸ் பார்க்கணும். இது மட்டும் போதுமா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு? கண்டிப்பாக இல்லை. இன்னும் டீட்டெயில்ஸாக இன்னும் டேட்டாஸ் வேணும். இப்போது நீங்கள் ஒரு டீட்டெயிலாக டேட்டாஸு நீ கலெக்ட் பண்ணனா கூகுளில் போய்ட்டு வேறு டேட்டாஸு கலெக்ட் பண்ணணும். ஆனால் நாம் ஏஐ ஹெல்ப் ஆஃப் ஏஐ யூஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்படி ஈஸி மெத்தடில் எல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியோட நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அப்புறமா கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஐடிசி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ಅಂತ இது காப்பி பண்ணிக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணுறது 3 யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்று சாட்ஜிபிடி, இன்னும் நெக்ஸ்ட்டு பர்ப்ளெக்சிட்டி, அப்புறமா க்ராக். இந்த 3 ஏஐ யூஸ் பண்ணலாம். இப்போ சாட்ஜிபிடியில் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். சேம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்க்கலாம். ஓகே, कंपनी ओवरव्यू, एफएमसीजी, फास्ट मूविंग कंज्यूमर गुड, होटल्स, अपने अग्री बिजनेस, की फाइनेंशियल मार्केट कैप रेवेन्यू, नेट प्रॉफिट, स्ट्रेंथ, डेप्ट फ्री बैलेंस शीट அப்புறமா ரிஸ்க் என்ன இருக்குது, க்ரோத் டிரைவர், வேல்யூவேஷன் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு, டிவிடெண்ட் ஏல்டு. ஓகே, திஸ் இஸ் அ மெயின் ஃபண்ட். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்புறம் அவுட்லுக், கன்க்ளூஷன், கன்சிடர், ஐடிசி இவ்வளோ தான் வருது. ஓகே, நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிங்க, சிம்பிளாக இங்கே பர்ஃபெக்ட்லிட்டியில் பார்க்கலாம். இங்கே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொடுத்துருக்கு. ஓகே, இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்னா எல்லாம் அனாலிசிஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது எந்த இதுவும் சாட்ஜிபிடி ஆகட்டும், க்ராக்ஸ் ஆகட்டும், பர்ஃபெக்ட்லிட்டி ஆகட்டும், இது எதுவுமே பெய்டு இல்லை, எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்ஸ். ஓகே, ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ரிலேட்டட் டாபிக்ஸ் கூட கொடுத்துருக்கு. ஓகே, வாட் ஆர் த கீ இண்டிகேட்டர்ஸ் ஐடிசி ஸ்டாக் ஓவர்லோட், அண்டர் வேல்யூட், அப்புறமா சிகரெட் பிஸ்னஸ்ஸு, டைவர்ஸ் செக்மெண்ட், இம்பேக்ட் ஆஃப் ஓவரால் ஃபைனான்ஷியல், இது கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி க்ராக்ஸில் பார்க்கலாம். க்ராக்ஸில் கூட ஒரு டீட்டெயில்ஸ் அனாலிசிஸ். இது மட்டும் போதுமா? இல்லை. ஓகே, நம்மளுக்கு எதனால் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணும்னா இப்போ சொல்கிறேன். ஐ நீட் லைக் fundamental analysis like a chief analyst मारे chief analyst
like a JP Morgan and Goldman Sachs. ஓகே, இதுவும் காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கினேன். இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும்னு லைக் நம்மளுக்கு ஜேபி மார்கன், அப்புறமா கோல்ட்மேன் சாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாக்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு இன்ஸ்டியூட் வந்துட்டு ஒரு பிக்கர் இன்ஸ்டியூட்னு தெரியும். ஓகே, இப்போது நாம் இங்கே பாரு, இதே ஹை குவாலிட்டி இன்ஸ்டியூட் கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஸ்டைல் ஃபண்டமெண்டல் இதே பாருங்கள், இதே எடுத்துக்கிடுச்சு. ஓகே, நம்ம ரொம்ப சிம்பிளாக கொடுத்துங்க. இன்னும் டீட்டெயிலாக கூட நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம் ஏஐக்கு. ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் இது பாருங்கள், இன்னும் டீட்டெயில்ஸாக வந்திருக்கு. டீட்டெயில்ஸ் வேல்யூவேஷன்ஸ் பாருங்கள். வேல்யூவேஷன் அப்போ கொஞ்சம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஃபைனான்ஷியல் இயர் ஆன் இயர், இங்கே ஃப்யூச்சர் 2005 2006 கூட இங்கே இது அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் ஸ்பாட் அனாலிசிஸ், கீ ரிஸ்க்கு, பியர் கம்பேரிசன் இன்னும் டீட்டெயில்ஸாக வந்துக்கினே இருக்குது பாருங்கள். இன்னும் டீட்டெயில் வந்துக்கினே இருக்குது. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கு பார்க்கலாம். இங்கே அவ்வளோதான், ஃபைனான்ஷியல் இயர் இன்னும் டீட்டெயிலாக வந்திருக்கு. பார்த்தீங்க, இன்னும் ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக வந்துருக்கு. இன்னும் ரிசிஷன் ரிஸ்க் டுடே. அப்புறமா இங்கே பாருங்கள், இது எல்லாம் வந்திருக்கு. இது எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்கு டேட்டா பத்தாதுன்னு நினச்சா, ஓகே, இந்த டேட்டாவும் உங்களுக்கு பத்தாதுன்னு நினச்சா இன்னும் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஐடிசி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இவங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான் என்னது, இவங்க எங்கெங்கே இது பண்ணலாம், இல்லை இவங்க வந்துட்டு ஃபாரினில் கூட இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுவாங்க, இது மாதிரி எல்லாம் கொஸ்டின் இதில் கேட்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கின்னு சிம்பிள் மெத்தடில் ஏஐ யூஸ் பண்ணிக்கின்னு நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே வந்துட்டு சில டேட்டா மட்டும் தான் இருக்கும். ரைட்டு, இங்கே நீங்கள் இது வந்துட்டு நான் ஒரே 2 ப்ராம்ப்டை தான் போட்டேன். அதே மாதிரி ஜேபி மார்கனோ இல்லை இந்த வாரன் பஃபெட்டோ இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க யாரும் இன்வெஸ்டர் இருப்பாங்களே அவங்க மாதிரி அனாலிசிஸ் பண்ணணுமா, யார் மாதிரி பண்ணணும், இல்லை ஐசிசி பேங்க் ஃபண்ட் மேனேஜர் மாதிரி பண்ணணுமா, இது மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு நீங்கள் ஈஸி மெத்தடில் எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரீட் பண்ணுறது ஒரே டைமில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கூகுள் சர்ச்சில் போகணும், கூகுளில் போய்ட்டு செக் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லா டேட்டா ஒன்று ஃபார்மேஷனில் பண்ணணும். ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு ஃபுல் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எனக்கு பண்ணி கூடானா இங்கே பண்ணி கொடுத்துரும். அது நீ பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்யூச்சரில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஆனால் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் எப்படி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.